கேமரா என்பது தற்பொழுது பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு நோக்கம் கருதி பூட்டப்பட்டுள்ளது. வேலை செய்யும் வேலைத்தளங்களாக இருக்கட்டும், பாடசாலைகளாக இருக்கட்டும், அல்லது வீடு உட்பட பல்வேறு கடைகளில் வந்து இந்த கேமராக்கள் வந்து பூட்டப்பட்டுள்ளது. தற்பொழுது வந்து பாடசாலை பேருந்துகளில் கூட இந்த கேமராக்களை பூட்டுவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த கேமராக்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்துகின்ற பல்வேறு நபர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து காணப்படுகிறார்கள். இந்த கேமராக்கள் வந்து பல்வேறு வடிவங்களில் காணப்படும். அதாவது சில கேமராக்களை வந்து எங்களுடைய கண்ணூடாக பார்க்கலாம், ஆனால் சில கேமராக்களை வந்து எங்களுடைய கண்ணூடாக பார்க்க முடியாது. அதாவது கிடின் கேமராஸ் என்று சொல்லுவோம். அந்த கேமராக்கள் வந்து எந்த இடத்துல பொருத்தப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே அவ்வாறான கேமராக்கள் இருந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் கேட்கலாம், அதாவது அந்த கேமரா வந்து கண்ணுக்கு தெரியாது, அப்போ எப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது என்று. அதாவது இந்த இடத்துல இந்த கிடின் கேமராஸ் வந்து பூட்டப்பட்டுள்ளது என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது? இதனை தெரிந்து கொள்வதற்கு முதல் தலவது கொடை என்ற இடத்துல வந்து, அதாவது மிகவும் பிரபலமான ஒரு புடவை கடை. அந்த புடவை கடையில் அதாவது நாங்கள் ஒவ்வொருவருமே ஆடைகளை வந்து தெரிவு செய்யும் பொழுது அதனை போட்டு பார்த்து அது எங்களுக்கு அளவாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது வழமைதான். அவ்வாறு அந்த புடவை கடையில் வந்து ஆடைகளை போட்டு பார்க்கின்ற இடத்துக்கு என்று சொல்லி ஒரு தனி அறை ஒன்று காணப்பட்டிருக்கின்றது. அந்த அறைக்குள்ள இந்த கிடின் கேமராஸை வைத்து வேறு யாரும் இல்லை, கடையினுடைய உரிமையாளர் வந்து அவ்வாறு அங்கு பெண்கள் சென்று உடைகளை மாற்றுவதை வந்து வீடியோவாக எடுத்து கிட்டத்தட்ட அவரது தொலைபேசியில் வந்து 201 வீடியோக்கள் வந்து காணப்பட்டிருக்கின்றது. அவரை நேற்றைய தினம் வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் வந்து ஆடைகள் மாற்றுகின்ற 201 வீடியோக்களை வந்து போலீசார் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அதில் ஒரு வீடியோ வந்து பெண் ஒருவர் குளியல் அறையில் வந்து குளித்து கொண்டிருக்கின்ற வீடியோ உட்பட 201 வீடியோக்கள் வந்து அந்த போன்ல காணப்பட்டுள்ளது. ஆகவே நேற்றைய தினம் வந்து அனைத்தையும் போலீசார் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த வீடியோக்களானது இணையதளத்தில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளதா அல்லது உள்நாடு அல்லது வெளிநாட்டுக்கு வந்து இந்த வீடியோக்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக வந்து விசாரணைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்கள்ல இருந்து நாம் அனைவரும் எம்மை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆகவே எவ்வாறு இந்த கிடின் கேமராஸ் வந்து இந்த இடத்துல பொருத்தப்பட்டுள்ளது என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று சொன்னால், இவ்வாறு உடை மாற்றி பார்க்கின்ற தனி அறைகள் காணப்படும் பொழுது அந்த இடத்துக்கு செல்வதை மேக்சிமம் வந்து தவிர்த்து கொள்வது மிகவும் ஒரு சிறந்த வழி. அது மட்டுமல்லாது அந்த கட்டாயம் இந்த ஆடையை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டால் அந்த தனி அறையில வந்து ஏதாவது லைட்டுகளை வந்து சுவிட்ச் ஆஃப் அல்லது ஒன் செய்வதற்கான வழிகள் காணப்படும் இடத்தில் நீங்கள் லைட்டை ஃபுல்லா வந்து ஆஃப் செய்து விட்டு உங்களுடைய தொலைபேசியில் காணப்படும் கேமராவை ஒன் பண்ணி அந்த இடம் முழுவதும் ஒரு வீடியோவை எடுக்கும் பொழுது ஏதேனும் இடத்தில் ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து எரிந்தால் அந்த இடத்துல வந்து கேமரா காணப்படுவதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம். அல்லது அந்த தனி அறையில் வந்து ஏதேனும் துளைகள் காணப்படும் பொழுது அந்த இடத்திலையும் கிடின் கேமராஸ் இருப்பதை நாங்கள் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாது நீங்கள் உடை மாற்றும் அந்த கண்ணாடியில் வந்து உங்களோட கைகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களோட கைக்கும் அந்த கண்ணாடிக்கும் இடையிலான சிறு இடைவெளி காணப்பட வேண்டும். அவ்வாறு அந்த கண்ணாடியில் வந்து இடைவெளிகள் இல்லாத பட்சத்தில் இதே போன்றே அங்காலையும் அந்த கண்ணாடி வந்து நாங்கள் காட்சி அளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே அனைவரும் வந்து இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து உங்களை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுடைய லைஃபை அழித்துவிடும். ஆகவே பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் வந்து எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே உறுதிப்படுத்திக் கொள்வது வந்து மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்தது ஒரு சோகமான விடயம். அதாவது ஜெர்மனிக்கு சென்ற ஜாழ்ப்பாண இளைஞன் ஒருவன் வந்து நேற்றைய தினம் அதிகாலை 1:30 மணி அளவில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஜெர்மனிக்கு சென்று 2 வருடங்கள் ஆகிய நிலையில வந்து ஜெர்மனியில அகதி என பதிவு செய்து ஒரு முகாமில் வந்து இவரை வந்து தங்க வைத்திருக்கிறார்கள். அதாவது இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதற்கான மிகவும் பிரதான காரணம் இவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தம், வேலையின்மை, தனிமை, மொழி பிரச்சினை, அது உட்பட நண்பர்கள் யாரும் சுற்றி இவருடன் ஆறுதலாக கதைப்பதற்கு யாருமே இல்லை. இவ்வாறான பல்வேறு விடயங்களால வந்து இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு போன் எடுத்து, எனக்கு நிறைய யோசனைகள் வருகின்றது, என்னால் இங்கு இருக்க முடியவில்லை, அதாவது நான் தனிமையாக ஃபீல் பண்ணுகிறேன், எனக்கு இங்கு வேலையும் இல்லை, கதைப்பதற்கு யாருமே இல்லை, மிகவும் பிரதான விடயம் அதாவது என்னுடைய பிரச்சனைகளை யாரிடமே சொல்ல இயலாமல் இருக்கு. அதாவது மொழி பிரச்சனை வந்து அவருக்கு மிகவும் பிரதானமாக காணப்பட்டிருக்குது. இந்த இளைஞனுடைய குடும்பமும் வந்து பல்வேறு கஷ்டத்தின் மத்தியில வந்து அவரை அனுப்பியிருப்பார்கள் போல. அதாவது நீ சென்ற காசினை மட்டுமாவது உழைத்து கொண்டு வா என்று அவருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் அந்த இளைஞன் வந்து நேற்றைய தினம் 2:30 மணி அளவில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். வெளிநாடு என்பது பல்வேறு மத்தியில வந்து கனவாகவே காணப்படுகின்றது. இங்கு காணப்படுகின்ற நடுத்தர குடும்பத்தில் காணப்படுகின்றவர்கள் தன்னுடைய குடும்பம் உட்பட நன்றாக வர வேண்டும் என்ற காரணத்துக்காக, அதாவது சொந்தங்கள், நண்பர்கள் அனைவரையும் விட்டு உழைப்பதற்காக செல்கின்றார்கள். இருப்பினும் அங்கு அவர்களுக்கு காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளால் வந்து இவ்வாறான தற்கொலை சம்பவங்களும் வந்து அரங்கேறி கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே எமது நாட்டிலேயே பல்வேறு தொழில்கள் காணப்படுகின்றது. இடத்துக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், அதாவது நாம் ஒருவரின் கீழ் தங்கியிருந்து வேலை செய்வதை விட எம்மால், அதாவது சுயமாக ஏதேனும் செய்து அதில் கூட பல்வேறு வகையில வந்து வெற்றி அடையலாம். அவங்களால் முடியும். அதாவது
என்னால் எல்லா விடயங்களையும் ஃபேஸ் பண்ண முடியும், எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற மனதைரியம் இருப்பவர்கள் மட்டுமே இவ்வாறு வெளிநாடுகளுக்கு செல்லுங்கள். ஆகவே அந்த இளைஞனுக்கு மனதைரியம் இல்லை என்று கூற வரவில்லை. ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அந்தந்த சூழ்நிலையை தீர்மானிக்கின்றது. ஆகவே முடிந்தவரை இங்கேயே உங்களால் ஒரு சுயதொழிலை ஆரம்பித்து வெற்றி அடைய முடியும். அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள். நன்றி சொந்தங்களை, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.